Welcome to the Bible study of albums. Alpha வார்த்தை ஊழியங்களுக்கு வேத ஸ்டடி பண்ணுறது பைபிள் ஸ்டடி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்துக்கிறதுக்கும் முடிஞ்சால் ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. வாட் எவர் த ஹோலி ஸ்பிரிட் டெல்ஸ், என்னென்ன ஆவியானவர் சொல்லுறோம் அதை நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இதுதான் வாக்குத்தத்தமாக கொடுத்தேன். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து கொடுப்பாராங்க. சக்கரியா 4:6 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். இந்த வசனத்தை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா how good God, our great God is தெரியும். ஆக்சுவலாக இந்த இடத்துல செருபாபேல் வாஸ் இன் வெரி டயர் ஸ்ட்ரிக்ட்ஸ், ரொம்ப கஷ்டமான பகுதியில் இருக்கார். எஸ்ரா, நெகேமியா அந்த பீரியடில் இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப பாடுபட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அப்போசிஷன்ஸ், லிட்டலாக ஒன்றுமே முடியாமல் போயிடுச்சு. அப்போ காட் ரேஸ்ட் அப் செருபாபேல். செருபாபேல் தான் கட்டுறாங்க. இந்த மாதிரி கர்த்தர் எல்லாரும் ஒரு ஆளுங்களை எழுப்பார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை அந்த இடத்துல அன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினாங்க. இன்னைக்கு அந்த ஆலயம் நமக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆலயத்தை எப்படி கட்டி எழுப்புறோம்? இது இட்ஸ் அ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அது வரும். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு விதை விதைக்கப்படுது, கடுகு விதை மாதிரி உங்களுக்கு விதைக்கப்படுகிறது. ஏசு உள்ள வருகிறார். நம்ம எப்படி ஜீசஸ் நம்மளோட இருக்கிறதுக்கு நம்ம அவரோட கோஆப்ரேட் பண்ணணும். ஏனென்றால் நம்மளோட வாசம் பண்ணுகிற தேவன் பாவத்தை வெறுக்கிறவர். அவருக்கு பாவம்னா பிடிக்காது. ஆனால் நம்ம ஃபுல்லாக பாவம் செய்கிற மனுஷர்கள். ரட்சிப்படைவது எஸ், நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் கழுவி பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் எடுத்து கழுவி தூர தள்ளிட்டு அவர் இருக்கிறாரு. அவருடைய குவாலிட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹீ கேன் நெவர் ஃபோர்ஸ் அ பர்சன். அவரால் ஒரு ஆளை மெரிட்டிக் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் பிசாசால் செய்ய முடியும். அவன் ஃபோர்ஸ் பண்ணுவான். தட் இஸ் அவனுடைய காரியங்களை வச்சு ஒரு ஆளை தூண்டி விடுவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். காட் நெவர் டஸ் தட். ஒரு ஹியூமன் பீயிங்காக ஹீ நெவர் ஃபோர்ஸஸ் திங்ஸ். இது ரைட்டு, இது ராங்னு சொல்லி கொடுத்துருவாரு. இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக ஃப்ரீடம் 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 சொல்லிட்டு மக்கள் கத்திட்டு போகிறாங்க. The excessive freedom they got. I've got the right to talk. I've got right to. When else next சொல்லுவாங்க, I've got the right to hit a person. That's wrong. தேவனை சொல்றாரு, எல்லாருடைய அன்பு கூறு அப்படின்றாரு. It is very very wrong thing. இதுதான் இன்னைக்கு பிசாசு இது டெவலப் பண்ணி சபையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. No, this is God cannot tolerate this. இப்போ ஆலயத்தை கட்டுறதை பற்றி அப்போதான் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூட நம்முடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவனுடைய கட்டை நம்மளுக்குள்ள ஃபுல்லாக வாசம் செய்து அவரை பெருசாகிறதுக்கு நான் சிறுகவும் தேவரீர் பெருகவும் வேணும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளால செய்ய முடியாமல் போகுது. காரணம் என்னென்னா லாட் ஆஃப் அதர் திங்ஸ் அட்ராக்டிங். இதனால் என்னாச்சு, ஆண்டவர் வச்சுருப்பார், ஒரு க்ரோத் ரேட் வச்சுருப்பார், இப்படி போகணுன்ட்டு. ஆனால் நம்ம ஸ்லோவாக தான் போவோம். ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன் ஆண்டவர் சொல்லலை நம்மளுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. வேதத்தில் எல்லாமே போட்டிருக்காரு, அவர் எழுதி தான் வச்சுருக்காரு. அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆவியை வச்சுருக்காரு. என்ன பண்ணுறாரு, சீஷர்கள் யோவான் 14 13 10 பார்த்தீங்கன்னா ஆவியானவரை பற்றி போட்டிருக்காரு. யோவான் சுவிசேஷம் 15 16 17 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களுக்கு பண்ணுவார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் இயேசுவை சிலுவையில் அடிக்கும்போது இந்த 12 பேரும் எங்கே எஸ்கேப் ஆகிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியாது. இருந்துச்சு ஒரு ஆள் 2 ஆள் நின்றுட்டுருக்கும். பேசெல்லாம் ஓடி போயிடுச்சு பயத்தில். ஆனால் அவர் திரும்பியும் உயிர் தெழுந்த பிறகு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணி, நான் போயிட்டு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். அவர் பேர் தேற்றவாளன். அவர் உள்ளே வரும்போது உன்னால் எல்லாம் செய்ய முடியும். Not even 50 days. That is, ஏசு போய் 40 நாளில் நான் இங்கே 40 நாள் இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் உயிரோடு எழுந்து எல்லாருக்கும் காட்சி எடுத்தார். அங்கே போயிட்டு இவங்க போய் மயன் பேரையில் கூடியிருக்கும்போது ஆவியின் அபிஷேகம் இறங்குச்சு. ஆவியின் அபிஷேகம் இறங்கின பிறகு those people who were scared,
பயத்தில் இருக்கிற மனுஷர்கள் தைரியசாலிகளாக மாறினாங்க ஓவர் நைட். அதாவது ஓவர் நைட்டில் செகண்ட்ஸில். அதுக்கு நிறைய சில காரியங்கள் இருக்குது. அது ஒரு காரியம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்பீக் லாட் ஆஃப் திங்ஸ் இன் டங்ஸ். ஏன்னா நம்மளுக்கே அது தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்களும் ஆவியானவர் தான். ஆவியானவர் இப்போ தேவன்கிட்ட போகுது, நேராக அதை எடுத்துகிட்டு போகுது. இதில் இது பண்ணும்போது என்னதுன்னா பிசாசுக்கு அதில் நடுவில் என்ட்ரி கிடையாது. அவனுக்கும் தெரியாது இந்த பாஷை. அதான் ஏன் ஆண்டவர் அது மாதிரி கொடுக்குறாருன்னு சொன்னால் அவனுக்கு தெரியக்கூடாது. இல்லாட்டி அவன் தெரிஞ்சா நம்மளை பிளாக் பண்ணுவான். இதுக்கு எவிடன்சஸ் இருக்குது பைபிளில். அதனால் நல்லா நம்ம என்ன பண்ணோம், எவ்வளவோ அந்நிய பாஷையில் பேசுகிறோமோ நல்லது. இது தனக்கு பக்தி விருத்தி வந்து நீங்கள் தனியாக தான் செய்யணும். இது வந்து சர்ச்சில் போயிட்டு 1.5 மணி நேரம் பேசுகிறீங்க, இது தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ப்ராக்டிகலி. அப்போ நீ பாஷை பேசுகிறப்ப எல்லாரும் பாஷை பேசுவாங்க, என்ன ஆகும்? அது தட் இஸ் த பாஷை பேசுறது என்ன பாருங்க, அது அப்படியே உல்ட்டா போட்டுறாங்க. சர்ச்சில் வந்தோன்னா பாஷை பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த பாஷை டப்புன்னு பேசணுன்னே நிறுத்திடுவாங்க. ஏன்னா தே கேன் கண்ட்ரோல் இட். தட்ஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் தம். அவங்களுக்கு இது பண்ணாது. தனியாக போயிட்டு உட்காந்து அவருடைய தனித்திருந்து அவர் என்னென்ன கொடுக்குறாரோ வாங்கிக்கோங்க. தட் வில் ஸ்ட்ரென்தன் யூ மேவே இன் யுவர் ஃபைட் அகெயின் ரெசிஸ்டன்ஸ் அகெயின் சேட்டன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ரொம்ப தைரியசாலியாக மாறிடுவீங்க. எதுக்கும் பயந்து சாபம் உடையவர்கள்லாம் பண்ணலாம், தாராளமாக பண்ணும்போது அவர் வெற்றிகரமான ஜீவிப்பாங்க. அதான் இந்த போட்டிருக்கு. ஒரு டஃப் சுச்சுவேஷன் ஜெருபாபேல் அவனுக்கு செய்யவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. கர்த்தர் எப்படிப்பட்ட எவர்னு கேட்டால் செய்ய முடியாதது செய்ய வைப்பார். நான் திருப்பி இந்த எல்லா ஸ்டேஷனை கொடுக்குறேன். மோசஸ் எடுத்தார். அவன் வந்து வேற இதில் ட்ரெயின்டு. இட் வாஸ் வெரி காம்பிட்டன்ட் இது. அண்ட் இஸ் கோஷன் பில்ட் பண்ணதான் வந்தான். கண்ட்ரி கோஷன், அங்கே தான் எல்லாத்தையும் கட்டினான், எல்லாம் பண்ணான். he was a well crafted soldier and he was said to become, நான் படிச்சிருக்கேன் Egyptian history, was said to become a king like Pharaoh. அந்த பவர் இருந்துச்சு அவனுக்கு. அவனை அந்த இடத்துல வச்சதே ஆண்டவர் தான். இது அவன் வரத்துக்கு 40 வருஷம் ஆச்சு. சின்ன குழந்தையிலேருந்து அவன் எல்லாத்தையும் படித்தான். எகிப்தருடைய சகல கலைகளையும் படிச்சுட்டான். அதனால he is not educated சொல்ல முடியாது, highly educated, qualified. God never wanted all these things. God wanted him. இன்னைக்கு இதுதான் நடக்குது. Whether we are highly qualified or this thing, yes, பண்ணுங்க, நான் சொல்ல PhDs நிறைய வாங்குங்க. ஆனால் என்ன சொல்றேன்னா, இயேசுவை பற்றி என்ன PhD நீங்களும் அவரும் பண்ணியிருக்கீங்க. அவர்னா இயேசுவை சொல்கிறேன், இயேசுவும் நீங்களும் என்ன PhD பண்ணுங்க. இதுதான் கணக்கு வரும். ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி காலத்தில் இருக்கிறோம். நம்ம தேவனுடைய எவ்வளோ நெருங்கி ஜீவிக்கிறோமோ அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்க போகும்போது இப்போ நம்மளுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை வேணும்னா தேவனோட இணைஞ்சு தான் சேல் பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் ஓனர், அவருக்கு தான் எல்லாமே தெரியும். நல்லா படிச்சுக்கோங்க. அது அதான் போட்டிருக்கோம். அவனால் முடியல. மோசஸ் அவனை எடுத்துட்டு வராரு. 40 வருஷம் அவன் கத்த பாடத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அவன் வாங்கினான் PhD அது இதுதான் கலைகளில் சர்வ கலைகளிலும் அவன் பெரியவனாக இருந்தான். அவனை கொண்டு 40 வருஷம் என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் இது பண்ணுங்கன்னா ஆடு மேய்க்க விட்டாரு. இது கத்தத்தான் செய்தது. அவன் மேலே ஒரு சின்ன பிளேடு கூட விட முடியாது. அவன் ரத்தத்தை சிந்த முடியாது. அது மாதிரி பாதுகாத்துட்டாரு. ஆனால் 40 வருஷம் அவர் வீடு. ஏன்னா God doesn't involve in time management. He is beyond time. 40 வருஷம் ஒரு சின்ன செகண்ட் மாதிரி அவருக்கு. ஸோ 40 வருஷம் மனுஷனுக்கு அது பெரிய வயசு. 40 வருஷம். இப்போ வந்து now he becomes 80 years old man. 80 years old man. God says, gives an assignment and go deliver Israelites. யோசனை பண்ணி பாருங்க. நம்மள அது மாதிரி போகுது. நான் அது யோசனை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அது மாதிரி 80 வயசில் கொடுத்தாங்கன்னா செய்ய முடியுமா? முடியாது. that to stand before Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக நின்று நீ அவனை பேசி எடுப்பான் முடியாது. நீ எத்தனையோ ரெசிஸ்ட் பண்ணுறான். ஆனால் கர்த்தர் அனுப்புறாரு.
இப்போ என்னாச்சு, அவனுடைய இதெல்லாம் போயிடுச்சு. whatever he learned from Egypt is gone. Now whatever he learned from God is staying with him. அதில் வந்து பெரிய காரியம்லாம் ஒன்றும் இது இல்லை. அவன் என்ன கற்றுக் கொடுத்தாரோ தெரியல. ஒரே ஒரு காட்சி கொடுத்தாரு, முச்செடி எரித்தாரு, எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்து இவன் பயந்து போயிட்டான். பயந்து ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டான். அப்போ ஒரு கையில் பாம்பு கையை வச்சு கையில் கோல் வச்சுருந்தா அது பாம்பை மாத்துறாரு, இதை மாத்துறாரு. சின்ன 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 அற்புதம் தான் செய்யற, பெரிய அற்புதம் செய்யலை. சின்ன சின்ன இந்த காரியத்தை கொடுத்து நீ போ அப்படின்றாரு. அதே பாம்பா மாறின அதே எடுத்து கோலை எடுத்துக்கிட்டு போகிறான். பாருங்க, எவ்வளோ பெரிய கிண்டத்தை அடிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்குற வெப்பன் ஒரு சின்ன காரியம் தான், ஒரு கோல். ஸோ இது வந்து இது அப்படி தான் அவன் போகிறான். அந்த டைம் எடுக்குது, ஆனால் ஹீ வின்ஸ். அத்தனை பேரையும் வெளியே எடுத்துருந்துடான். சரி, கிட்டத்தட்ட 30 லட்சம் அப்படின்றாங்க, சில பேர் 60 லட்சம்னு சொல்லிட்டு கணக்கு போடுறாங்க. சரி, whatever it may be, அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு அப்படியே போய் வனாந்தரத்துக்கு போய் அப்படியே சிவந்த சமுத்திரத்து வழியாக கடந்து போயிட்டான். அவனை தோற்றிட்டு வந்து ஃபேரோ அடிபட்டு போயிட்டான். இதை செய்யறதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். ஆவியானவரோட அபிஷேகம் இல்லாமல் நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது. அதான் இங்கே வந்து அதே இஸ்ரேல் வம்சத்தில் வந்த இதுதான் ஜெருபாபேல். அவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவரை என்கரேஜ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, பெரிய வந்து ஜெருபாபேலுக்கு சொல்லப்படுகிற காரியம், கர்த்தருடைய வார்த்தை என்ன, பலத்தினால அல்ல, டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்ன்றாரு. பலத்தினால அல்ல, பராக்கிரமும் இல்லை. பெரிய ஆள் வந்து இப்போ பாருங்க, டேவிடுக்கு முன்னால் கோலியாத்துனா என்ன ஆச்சு? டேவிட் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இட்ஸ் நாட் த மேட்டர் ஆஃப் ஹவு பிக் ஆர் யூ, ஹவு ஸ்ட்ராங் ஆர் யூ, இதெல்லாம் கிடையாது. இப்போ கூட இஸ்ரேல் இஸ் அ வெரி ஸ்மால் கண்ட்ரி. அதை பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணுறான். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் உலகத்திலே செகண்ட் இதில் மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் எல்லா ஃபீல்ட்லேயும் ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறான். எல்லோரும் வந்து அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்? அவன் அப்படி தூக்கி விட்டார் ஆண்டவர். இன்றைக்கி அவன் தூக்கி விட்ட ஆண்டவர் நம்மளையும் அது மாதிரி தூக்கி விட முடியும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே ஆண்டவர் தான் நம்மளுக்கு இருக்கார். அவர் தூக்கி விட முடியும். நம்ம வந்து அவங்கள மாதிரி தேவனுடைய வார்த்தையை கேட்டு போயிட்டா போதும், கரெக்டாக இருக்கும். அதான் பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமம். இப்போ ஆக்சுவலாக 10 எத்தனையோ கண்ட்ரிஸ் வந்து சண்டை போட்டுச்சு அவன்கிட்ட, ஒரு பய ஜெயிக்க முடியல. அவன் இப்போ ஆக்சுவலாக ஒரு பண்ணால் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம் தான் நினச்சிட்டு வருவாங்க, உள்ளே வந்து மாட்டிப்பாங்க அவங்ககிட்ட. ஸோ இட்ஸ் நாட் த வெப்பன். இப்போ கூட சொல்கிறேன், அவங்களோட வெப்பனோ அவங்களோட இதோ ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனோ இல்லை, தட்ஸ் நாட் சேவிங் தம். த லார்ட் காட் இஸ் வித் தம். தேவனாகிய கர்த்தர் அவங்களோட இருக்கிற நல்லா வெற்றி பெறாங்க. இந்த விஷயம். அதனால் அவங்க வந்து நாங்கள் கிரேட்லாம் சொல்ல முடியாது. அவர் இருக்கிறனால தே பிகம் சூப்பர் இன்டெலிஜென்ட். இப்போ இந்த இடத்துல என் ஆவினாலே ஆகுன்றாரு தங்கி. அப்போ எனக்கு ஒரு காரியம் செய்ய முடியல, எனக்கு செய்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வருது. ஸோ மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட், குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். பட் அவர்கிட்ட கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் சீரியஸான பர்சன். யூ கேன் நெவர் பி லைக் வித் ஹிம். அவர் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். யூ டேம்பர் ஹிம், ஹி வில் ஜஸ்ட் கோ அவே. ஆனால் நம்மளோட இருக்க தான் வந்திருக்காரு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உதவி பண்ணுறதுக்கு. இந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம கடந்து சென்று முன்னேறி தேவர்கிட்ட போகிறதுன்னு சொல்லிட்டு அது சொல்லிக் கொடுக்குறது தான் வராரு அவர், நம்மளுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு. நீங்கள் பாருங்களேன், இந்த இப்போ நான் சொன்னேன்னே ஒரு 6 மாதத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்களேன், அந்நிய பாஷையில் பேசி ஆண்டோட துதிச்சிட்ருங்க, உங்கள் ஸ்டாச்சரே மாறிடும் கம்ப்ளீட்டாக. எனக்கு அப்படி தான் மாறிச்சு. ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் த லார்ட் காட் அலோன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காருவேன். அந்த காலத்தில் உட்காரும் போது என்ன ஆகுன்னா, அது அந்த நிலைமை மாச்சு. எனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி, அந்த ஆவி எல்லாவே ஓடி போயிடுச்சு. இப்போ பரிசுத்தாவியானவர் தான் இருக்கிறாரு, அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. எந்த உண்மையை எதுக்கு பயப்படுது, நேராக போயிட்டே இருப்போம். அப்போ தான் அந்த ஸ்ரீலங்கா வார் டைம் போது அங்கெல்லாம் இருந்தேன் நான். அந்த பிரசங்கம் பண்ணும்போது எத்தனையோ குண்டு வெடிக்க தான் போயிட்டுருந்தோம். என்றைக்கு எவனாவது ஒருத்தன் ஷூட் பண்ணான்னா இப்போ யோசனை பண்ணலாம்,
அப்போ வந்து அந்த சமயத்தில் யோசனையே இல்லை, தைரியமாக போவோம். நல்லா இருக்கும். வவுனியான ஒரு இடத்துல நைட்டு போய் இறங்கணும் கிறிஸ்மஸ் டைமில். ஐ ரிமெம்பர், வெரி வெல் ரிமெம்பர். அந்த வவுனியாவில் வந்து இப்போ இறங்கும் போது அந்த நைட்டு கேட்டே லாக் பண்ணி தூக்கிட்டாங்க. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், ஸ்ரீலங்கன் ஆர்மி செக் போஸ்ட். அது ரொம்ப பயங்கரமான செக் போஸ்ட். போகும்போதும் வரும்போதும் வண்டியில் இருக்க டயர்லாம் கட்டிக்குவாங்க. எல்லோரும் இறக்கி, பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு வண்டியில் இருக்க டயர்லாம் கட்டி அதில் பாம்பு இருக்கான்னு செக் பண்ணுவானுங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுவானுங்க. அப்படி தான் விடுவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி வார் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த சமயத்தில் எனக்கு தெரியாது, நான் போனோம். நைட்டு போயிருக்கேன். ஒரு 2 மணிக்கு நம்ம போய் இறங்குறோம் வவுனியாவில். ஆனால் மிலிட்ரி காரன் வந்து கேட்குறான், எப்படி உள்ளே வந்தீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த என்னை கூட்டிகிட்டு போன பாஸ்டர் ஏதோ சொன்னார். சொன்னோன்னே பேசாமல் விட்டான். அங்கெல்லாம் ஃபாதர்ஸ் அப்படின்னாரு. ஃபாதர்ஸ் அவங்க அப்படி தான் உள்ள புரியும். விட்டாங்க. நாங்கள் கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் பைபிள் கொடுக்கோம், இது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்துருக்கோம். சொன்னோடனே விட்டான். அங்கே போய் ஹோட்டலில் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஹோட்டலில் போய் தங்குறோம். எனக்கு தெரியல எப்படி தான் இந்த ஆளுங்களுக்கு, பாஸ்டர்கள் அந்த ஏரியாவில் இருக்க பாஸ்டர்களுக்கு நாங்கள் வந்து தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனால் வந்த உடனே அடுத்த நாள் காலையிலேருந்து they made us busy. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு டைமே இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை. 3-4 மணிக்கு வந்து சாப்பிட்றோம். அந்த சாப்பிடும்போது ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம். ஷட்டர்ஸ் எல்லாம் இழுத்து மூடிட்டு சாப்பிட்றோம். ஏன்னா எப்போ புல்லட் அடித்தானா முடிஞ்சு போச்சு கதை. அதனால் எங்களுக்கு பயம் இல்லை. ஷட்டர்ஸை மூடிட சொல்கிறான் கடைக்காரன். மூடிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் பாட்டு எதிர்த்து போயிட்டே இருந்தோம். பயம்ன்றது ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பயம் என்பது கொஞ்சம் கூட இருக்காது. ஆவியானவர் உங்களோட இருக்கார். ஆனால் ஆவியானவர் இல்லைன்னா சுத்தமாக ஃபேர் வரும். பெஸ்ட் திங் அவரை உங்களை போட்டு வச்சுக்கோங்க. He will teach everything about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் தேவன்கிட்ட எப்படி போகிறத பற்றியும் எல்லாமே அவர் தான் சொல்லிக் கொடுக்க போகிறது. சரி, ஒரு சின்ன பகுதி படிப்போம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வந்து 7வது வசனத்துக்கு வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ சீஷர்ல அவரோடய இருந்துட்டாங்க, ட்ராவல் பண்ணிட்டாங்க. நீங்கள் திடீர்னு போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்களால அவங்க பழைப்பும் அவுட்டு, எல்லாமே அவுட்டு, எல்லாரும் தொழிலும் விட்டுட்டு தான் அவர்கிட்ட வந்தாங்க. நீங்கள் தேவ ஊழிய வேலை செய்கிறவன் அவங்க அத்தனை பேரும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் எல்லாமே நாம் அவர் தான் இது பண்ணுறோம். ஆனால் அவர் சொல்கிறத சொல்லிடணும் மக்கள்கிட்ட, அது நல்லதோ கெட்டதோ. உண்மையை சொல்லிட்டா கர்த்தர் பிரியப்படுவார். இங்கே வந்து போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால், அவர் இங்கே இருந்தால் அடுத்த ஆளுக்கு என்ட்ரி கிடையாது. ஆவியானவர் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரோன்னா பாவத்திலையும் இதுலேயும் உட்காந்து அப்படியே அலஞ்சோடி இருக்கும். சில சமயத்தில் இந்த விட்ச் கிராஃப்டில் அடிபட்டு, பிளாக் மேஜிக் அது மாதிரி இதெல்லாம் அடிபட்டு உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு தெரியும் எப்படி, ஐயோ என்ன ஆகிடுமோ, ஐயோ இப்படி ஆகிடுமோ, அப்படி எதுவுமே ஆகாது. கர்த்தர் உங்களோட இருக்காரு. அது இந்த இந்த இடத்த கொடுக்குறதே அவர் தான். உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். அவங்களெல்லாம் ஆவியானவரை பெற்றுக்கிட்டாங்கன்னா, ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா தைரியம் செல்ல வேண்டும். தேற்றவாளர்னா அவரது எல்லாத்தையும் தேற்றுறவர். ஒரு காயப்பட்டு உழுந்து போய் கிடப்பான், அவனை தேற்றுக்கிறவர். கோயிலில் போய் 4 அல்லேலூயா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறதில்லை. இட்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு தி லார்ட் காட். கிரியேட்டர் கிட்ட சேருது. இப்போ தேற்றவாளர் வந்து நான் போவேன் ஆனால் அவரே உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் தான் அவர் வந்து பாவத்தை குறித்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார்? சின். அவன் உள்ள வந்தோடனே சின்னை தான் கொடுத்து பேசுகிறார். பாவத்தை கொடுத்தும் நீதியை கொடுத்தும், ரைச்சஸ்னஸ், தேவ நீதி. தேவன் ஒரு நீதி வச்சிருக்காரு, அந்த நீதிக்கு நம்ம மேட்ச் ஆகும். அப்போ தான் பரலோகத்தில் அட்மிஷன். அதே நீதியை கொடுத்தும் நியாயத்திற்பையும் கொடுத்தோம். பின்னால் நியாயத்திற்பு வருது எல்லாருக்கும்.
எல்லா மனுஷங்களுக்கும் வருது. மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் வருது. அவங்க நினைக்கக்கூடாது வாழ்க்கை செத்து போன விட முடிஞ்சு போச்சு. இல்லை, எல்லாமே வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அப்புறம் அவர் வரும்போது எல்லாம் வந்து நிற்கணும். புஸ்தகங்கள் திறக்கப்படும். வெளிப்படுத்தின சிஸ்டம் போட்டிருக்கு. புஸ்தகங்கள் திறக்கப்படும். அதுதான் போட்டிருக்கு. அப்போ தான் அதுதான் நியாய தீர்ப்புன்னு போட்டிருக்கு. நியாய தீர்ப்பை கொடுத்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவான். நம்ம எல்லாரையும் கண்டித்து தான் உணர்த்துவார். ஸ்வீட் வேர்ட்ஸ் எல்லாம் வராது, ஜென்டில் வேர்ட்ஸாக வரும். ஆனால் வந்து ஜென்டில் வேண்டாம் செய்யாத, மாட்டிக்குவேன், வேண்டாம் அந்த சைடில் போவாத. நான் என்ன சொல்லுவேன், நம்ம கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு கைட் மாதிரி ஜிபிஎஸ் வச்சுக்கிறோம். ஜிபிஎஸ்க்கு தெரியும் எந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது, எந்த இடத்துல டிராஃபிக் இல்லைன்னு. இது ஏன் நீங்கள் மனுஷனை கண்டுபிடிக்க வச்சார்னா, இன்றைக்கி அப்படி தான் தேவனாய் கர்த்தர் நம்மளை வச்சுட்டு அவரோட சேல் பண்ணோம்னா அவருக்கு என்ன முன்னால் நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அவருக்கு முன்னாலே தெரியும். அந்த இடத்துக்கே போக மாட்டார், அவாய்ட் பண்ண வைப்பார். நம்ம போய் மாட்டிக்க மாட்டோம். சில தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக போய் உள்ளே விடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறார், ஐ பி யோர் டிரைவர்ன்பார். நீ விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன், ஐ டிரைவ் அப்படின்பாரு. நம்ம என்ன செய்யணும், நோ நோ. ஏன்னா ஹீ இஸ் காட்லேருந்து வரனால ஹீ நெவர் ஃபோர்ஸ் எனிதிங் ஆன் அஸ். ஸோ அதனால் வேணான்னு சொன்னோடனே அவர் போய் பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துக்குவார். இது ஒரு காருக்குள்ளே வச்ச அனுபவமாக நான் சொல்கிறேன்னு. பக்கத்து சீட்டில் உட்காந்தா அவரோட கண்ட்ரோல்ஸ் இல்லை. ஒன்லி யூ கேன் ஹியர் ஹிஸ் வாய்ஸ். பட் எது நமக்கு நல்லதுன்னு கேட்டால் allow him to have a control over you. ஏன்னா நம்ம கண்ட்ரோல்லஸை தான் ஓடிட்டுருக்கோம் அந்த உலகத்தில். எங்கே பாருங்கள், மனுஷனுக்கு ஒரு உறுதியே இல்லை எல்லா இடத்துலையும். இந்த கொரோனா வந்த பிறகு இன்னும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. வெளியே போக முடியாது, அது பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது இது எல்லாம் போட்டு மனுஷன் சுத்தம் பைத்தியம் முடிச்சு. நிறைய பேர் தூக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு செய்கிறாங்க இதெல்லாம்? ஏன் நடக்குது? ஆர்டரை பற்றி அறிவில்லை. யூனிவர்ஸ் நம்ம சொல்லி கொடுத்ததான் உண்டு, பண்ணாதீங்க, ஆண்டவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சேருங்க. பிசாசு எல்லாத்தையும் கொல்லவும் அழிக்கவும் வரான். அவனுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. எத்தனை பேர் செத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. சரியா? கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசப்படியாதபடியினால் பாவம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பாவத்திலிருந்து கழுவப்படுகிறோம். இதுதான் விஷயம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து. அப்போ நம்ம if we don't have faith on Jesus, then the sin comes out. வெளியே வந்து டப்புன்னு வந்தவன. அடுத்தது, நீங்கள் என்னை காணாதபடி நான் என் பிதாவிடத்துக்கு போகிறதுனால் நீதியை குறித்து. ஏன்னா God is a righteous God. அவரை நீங்கள் வந்து என்னதான் செய்தாலும் அவரை மாற்ற முடியாது. He will not change himself for anybody. Only we have to change ourselves. உண்மையை சொல்லிடு, தப்புனா தப்புன்னு சொல்லிடு, ரைட்டுனா ரைட்டு. இது வந்து நம்ம இப்போ ரொம்ப ஆயிடுச்சுன்னா கிறிஸ்டின் வேர்ல்டு கொலன்னு போக தொடங்கிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட், குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல், அது மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அது பிதாவிடத்துக்கு போகிறதுனால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டிருந்தன. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை 2000 வருஷத்துக்கு நல்லா கொடுக்க போகிற ஜட்ஜ்மெண்ட்டை முன்னாலே சொல்கிறாரு ஆண்டவர். நியாயத்திற்கப்பட்டதுனாலே நியாயத்திற்பையும் கொடுத்து கண்டித்து உணர்த்துவார். இந்த இடத்துல இந்த வார்த்தை உபயோகிக்கப்படுது, கண்டித்து உணர்த்துவார். எல்லாத்தையும் பிடிச்சு கண்டித்து, ஏன்னா கண்டிப்பாக சொல்லணும். வரப்போகிறார், இயேசு திரும்பி வரப்போகிறார், பூமியை நியாயத்திற்க வருகிறார். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா சொல்லிக் கொடுக்குறோம், நல்லதா, அதெல்லாம் ரொம்ப நல்லதா. இயேசு இஸ் a very friendly God. He loves you, He cares for you, He takes you, but again He comes as a judge. He is a different person altogether. இது வச்சுட்டு நேராக கர்த்தரை ஒருபடி let us go to the Revelation. இந்த புக்கை படிக்கிறதுக்கு எல்லாமே பயப்படுவாங்க.
1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வண்டி வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். எனக்கு ஆவி காடோட டீல் பண்ணும்போது ஆவிக்குள்ள தான், தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் கிடையாது. இங்கே பூமியில் இவங்க செல்வேர் அடிச்சு தொங்க விட்டாங்களே, அந்த மாதிரி இல்லை. இப்போ அவர் காட் பயங்கரமாக இருக்கிறாரு. இப்போ வந்து இவரோட பேசுகிறாரு. 17வது வசனம் முக்கியமாக 16வது வசனம் வாசிக்கிறேன். சாரி, முன்னாலே 13லேருந்து பார்ப்போம். அந்த 7 குத்துவிளர்களின் மத்தியிலே நிலையங்கி தடுத்து மார்பருகே பொற்கட்சியை கட்டி கொண்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அது இங்கே இயேசுவை பற்றி சொல்றாரு. அவருடைய சிரசும் மயிரும் பெண் பஞ்சை போல இருந்தது, உறைந்த மழை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல. இஸ் டிஸ்கிரைபிங் வாட் இஸ் சீயிங். ஜான் இறைச்சலை போடுறது. அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏவி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. பார்த்தீங்கன்னா வேத வசனத்தை தான் அப்படி போட்டிருக்குது. அவருடைய முகம் வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்குது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல. இதுதான் நம்ம நிலைமையும். ஃபஸ்ட்டு இந்த லெவலுக்கு போகிறதுக்கே கஷ்டம். இந்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு தேவனோட 2 ஜீவி பண்ண தான் முடியும். ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஏன் நல்லா நம்ம புரிஞ்சுக்கோங்க. we can never become like God. He made us in his own image and likeness. அதனால் we can't become gods. We can't create gods. Only he has created us. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அவர்கிட்ட போனாலே இதுதான் நடக்கும். நம்ம அறியாம பொத்திருக்கே விடுது. ஏன்னா உடம்புல இருக்க எல்லாமே, ஏன்னா அது வேற ரெல்ம். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். இங்கே இருக்கிறது ஃபிசிக்கல் ரெல்ம். இதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். அங்கே போனால் வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவது sin on us we cannot see. பார்க்க முடியாது. சரி, இருபுறம் கட்டப்படுகிறது. அவரை கடவுள் செத்தவனை அவர் பாதத்தில் விழுந்தேன். அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். இது ஏன் சொல்றாரு அவரு? நிறைய பேர் சொல்றாங்க அவர் இறந்து போயிட்டாரு, ஏசு சிலுவையில் போட்டு போட்டேன். இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அவர் கடலில் யாருமே எம்டியாக தான் இருக்கு. மரித்தேன் அதான் போட்டிருக்கு. ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் யார்கிட்ட கீ இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. பிசாசு சொல்லுவான், என்கிட்ட தான் இருக்குது கீ, வா வா வான்னு தொல்லை பண்ணுவான், போய் சொல்லுவான், பயமுறுத்துவான். சில பேர் அதை சாகும்போது ரொம்ப பயந்துருவாங்க இதை நினச்சிட்டு. இல்லை, ஒரே ஒன்று தேவனோடு எப்போ அனுதினமும் கான்டாக்டில் இருந்தால் எதுவுமே ஆகாது. மோசஸ் மாதிரி மோசே தேவனுடைய பேசிட்டு வந்தபோது அவன் முகம் பிரகாசித்தது. அதே மாதிரி தான் வந்து இப்போ சொல்கிறாரு, இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு எப்படி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவர்களுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது காலத்தில் நீ கண்டது 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் கொத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். 7 குத்துவிளக்கும் 7 சபைகளாம். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு சபையாக டீல் பண்ணுறாரு. ஜீசஸ் இஸ் டீலிங் வித் தம், நாட் ஃபாதர் காட். ஜீசஸ் இஸ் டீலிங். அதில் வந்து போட்டிருக்காரு எபேசி 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு சபை எபேசி சபைன்னு இருக்குது. அந்த சபையில் போகிற உன் கிரியையிலையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும், இப்போ நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர் யார் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நம்ம என்னென்ன செய்யறோன்ட்டு. ஆனாலும் உங்களை எனக்கு ஒரு குறை உண்டு. என்னென்ன குறையா? ஆதியில இருந்த அன்பை விட்டாய்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விடுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில், ரொம்ப அண்டர்லைன் பண்ணுங்க, மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி போடுது. முடிஞ்சு போச்சு. ஸ்டார்ஸ் மாதிரி நம்மளை வைக்கணும்னு பார்க்குற 2 பேர் தூக்கிட்டு வேண்டாம். இப்போ எங்கே போச்சு? இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு அன்பானவர் இல்லை, he has to become a judge and also act like a god and king. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் போகிறது ஆவியானவர் சபைக்கு சொல்கிறது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னொரு இடத்துல போட்டிருக்காரு, பிதாவினிடத்திலும் என்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவர். ஸோ this is how they've been made up of, the Trinity. ஸோ இது கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் சொல்கிறார். 7 சபையிலையும் 7 ப்ராப்ளம் இருக்குது. ஐ திங்க் 6வது சபையில கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. ஆனால் 7 சபையிலையும் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே வார்னிங் தான் கொடுக்குறாரு. அது ஆவியானவரோட கதை. அவர் கடமை செய்யணும், வார்ன் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது. அதை போடுங்க. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். விசுவாச பாவத்தை குறித்தும் காணாது அப்படின்னு போயிட்டனால தேவனுடைய நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்பட்டதுனால நியாயத்திற்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருப்பது, அவைகளை இப்பொழுது சொன்னால் தாங்க மாட்டேங்க. எது சொன்னாலும் நம்மளுக்கு புரியாது. அதான் விஷயம். ஏனென்றால் நிக்கதேமு போன்ற படித்தவர்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்களே இது புரியல. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு புரியல. தேவனுடைய அந்த ரெல்மில் எங்கே ஒன்றா ஓடிட்டு இருக்குது. நல்லா நினச்சிக்கோங்க, 3rd heavenல இந்த ரெல்ம் ஓடிட்டு இருக்கு. நம்மளாம் அங்கே தான் போய் சேரணும். அவர்கிட்ட அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? எல்லாமே we are tuned and become citizens of the earth. அவர் என்ன சொன்னார்? நீ go to the earth and become my ambassador என்றார். இது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நான் இங்கே பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, உலகத்தின் கவலைகளும் காரியங்களும் நம்மளை தாக்கி கொண்டு, ஐயோ எனக்கு தலைவலிக்குது, எனக்கு கோதுக்குது, என் பிள்ளை இங்கே போட்டுக்கிச்சு, எனக்கு சம்சாரம் இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி ஆயிடுச்சு. இது பாருங்க, இதுதான் ப்ராப்ளம். இயேசு எனக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துருக்கான்னு ஒரு பையன் சொல்ல மாட்டான். இங்கே தான் பிரச்சனை வராது. இயேசுவை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் ஓடிவிடும். உனக்கண்டு எல்லாம் பயப்படுவாங்க, யாருக்கிட்ட வர மாட்டாங்க. இங்கே தான் ப்ராப்ளம். எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இங்கே பிரச்சனை, இந்த பிரச்சனை, பண பிரச்சனை, கணக்கு பிரச்சனை, இந்த பெண்ணு, ஐயோ என்னை இவ பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா, பொண்டாட்டி விட்டுட்டு போட்டா, இது மாதிரி தான் கேஸஸ் பார்க்குறோம். புருஷன் விட்டுட்டு போட்டா, இது மாதிரி நிறைய இது மாதிரிலாம் வருது. வரும்போது we are carrying இந்த உலகத்தின் இதில் அட்ஜஸ்ட் பண்ணவே நம்மளால தெரியல எப்படி நம்மளை கொண்டு போகிறது. அதுதான் சொல்கிறாரு, ஆவியானவர் துணையை வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் அழகாக தூக்கிட்டு போயிடுவார். இந்த வழி நடத்துதல் அவர் நடத்தி கொண்டு போயிடுவார் உங்களை. ஆனால் நீங்கள் அவரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இன்னொரு வசனத்தையும் படிச்சுட்டு முடிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இங்கே சொல்கிறாரு 14வது வசனத்திலிருந்து, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன், அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். இங்கே பாருங்க எப்படி கண்டிஷன் வருங்க. அன்புக்கும் கற்பனை கிடைக்கணும். அவர் சொல்கிறபடி கேட்கணும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு போடலாங்கன்னு அவனை சொல்கிறாங்க. இதுதான் ஒன்ஸ் we accept Jesus Christ, what happens? Everything is wiped off, clean. அவர் ரத்தம் நம்ம மேலே பட்ட உடனே எல்லாம் க்ளீன் ஆகுது. இப்போ we start a fresh life with Jesus. அதை உதவி பண்ணுறது ஆவியானவர். என்றைக்கும் பாருங்கள், என்றைக்கு ஆவியானவரை பற்றி ரொம்ப இயேசுவை பற்றி ரொம்ப அதிகமாக பிரசங்கிக்கிறோமோ அந்த இடத்துல அன்றைக்கி ரொம்ப பயங்கர மிரக்கல்ஸ் நடக்கும். இது ஆவியானோட வேலை. ஏன்னா இங்கே அப்படி தான் போட்டிருக்கு. இதை நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களோடைய இருக்கும்படிக்கு சத்தியாவாகிய
வேறொரு தேற்றவாளர் உங்களுக்கு வருவதிலே தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது வரும். அவர் வருவார், பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எப்படின்னா we become act like Jesus. So இந்த இடத்துல we have to read lot of things about the Holy Spirit, and he only guides us. அதனால நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், ஆவியானவரே அவரோட மேக் சம் சார்ட் ஆஃப் திஸ் திங் கமிட்மெண்ட், அவரோட உடன்படிக்கை மாதிரி பண்ணுங்க. நீங்கள் வாங்க, எங்களோட கூட வாசம் பண்ணுங்க, நீங்களும் நானும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமாக. வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க, தன்னால் வருவார். அவர் அட்ராக்ட் பண்ணுறது ஒரே வார்த்தை, இந்த வார்த்தை தான். நீங்களும் நானும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்க. He will help you. He'll help you get over all the problems. You do not worry about any problem. Any problem வந்தால் கூட அதை தப்பிச்சுக்கிறதுக்கு சொல்லிப்பார். ப்ராப்ளமே வராதபடியும் காப்பாற்றுவார். தேவஜனமே இது ரொம்ப முக்கியமானது. நம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே இது ஆகும். தேவனுடைய ஆவி நம் ஆவியோட இணையும் போது things will change. We change it dramatically. Dramatically இல்லை, we change totally, கம்ப்ளீட்டாக. இந்த செய்ததெல்லாம் இப்போ செய்ய வராது, வெறுப்பாக இருக்கும் நம்மளுக்கு. கவனமாக இருங்க. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருப்பதனால நான் வார்னிங் ஷாட் மாதிரி தான் கொடுக்குறேன். சொல்கிறது ப்ராப்ளம்லாம் சொல்லுங்கள், நான் வேணான்னு சொல்லுங்க, எல்லா ப்ராப்ளம் சொல்லுங்கள். ஆனால் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் இயேசுவை. அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா அவர் வந்து சால்வ் பண்ணுவார். இயேசு இல்லாத போது படகுல போகும்போது தான் தத்தளிச்சிச்சு. இயேசு வந்த பிறகு படகு அமைதியில் ஆயிடுச்சு, காம போயிடுச்சு, சீஸ். இப்படி தான் லைஃப் போகணும். இந்த நம்ம லைஃப்பும் அப்படி தான். அவரை வச்சுக்கிட்டோம்னா தப்பிச்சோம், இல்லாட்டி ப்ராப்ளம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் ஆல் த திங்ஸ். இன்னும் அடுத்த வாரத்தில் இன்னும் வளர்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் கர்த்தர் பேசி வழிநடத்துவார். பிரியமானவர்களே, இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஞானம் உள்ளவர்களாக எடுங்க. எப்பவுமே சொன்னது போல தான், இது அப்பமும் ரசமும் அல்ல. இதை வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும் ரத்தமாக மாற்றி தான் தின்றோம், உட்கொள்கிறோம். ஆகவே நீங்கள் அதை ஜாக்கிரதையாக எடுத்து அங்கே அவர் சொன்ன காரியங்களை திறனும். அப்பம் லிவிங் பிரெட். அவர் தன் சரீரத்தையும் தன் ரத்தத்தையும் தான் கொடுத்தார். அப்போ தான் தேவனோடு கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன். அவர் சொல்கிறார், உங்களுக்கு ஜீவன் வரும். இந்த செய்திங்கன்னா ஜீவனை பெறுவதற்கு நாம் அதை விடாது, உயிர்த்தெழுதலுக்கு உறுதியாக இருக்கும். என்னது நித்திய ஜீவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. If you partake, if you eat me, you will get eternal life. அதாவது இயேசுவோடு இணைந்த ஜீவன். ஆண்டவரே, உங்களோடு இணைந்து நாங்கள் வாழ விரும்புகிறோம், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி நம்ம இருக்கும்போது அந்த காரியங்கள் நடப்படும். அடுத்தது, பிதாவிய தேவன் இயேசுவை அனுப்பினது போல அவரும் நம்மளை அனுப்புவார். இந்த காரியங்களை நம்ம செய்து வெற்றிகரமாக செய்வோம். பந்தியை விட்டுருவோம். தகப்பனே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அப்பத்தை ரசத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக ரத்தமாக மாற்றிவிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். என்னோட சேர்ந்து யார் யார் உட்கொள்கிறீர்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து நமது வேத பாடத்தின் பகுதியை முடிப்போம்.
தகப்பனே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு வசனத்தை கேட்டுக்கொண்டாங்க. தேவனுடைய வார்த்தைகள் பெனிட்ரேட் பண்ணி டீப்பா ஆவியானவருடைய சேர்ந்து இணைந்து ஜீவிக்க ஆவியானவரே நீங்கள் உதவி செய்யணும்ப்பா. உண்மை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அது தெரியும். கர்த்தாவே நீ எங்களுக்கு உதவி செய்து நான் எங்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கணும். அதுக்கு தகுதிப்படுத்துங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை இங்கே வாழணும், அதுக்கு தகுதிப்படுத்துங்க. தேவனாய கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராங்க. உன் நாமத்துக்கே துதி கனமகிமை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்பட்டு நாங்கள் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.